அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி, ஆடி மாசத்துல வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள் நாம கேட்டதுக்கும் மேலாவே நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தேவதைக்கான ஒரு நாளாவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவசியம் ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமை. இது 3வது செவ்வாய்க்கிழமை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான். அதுலயும் ஆடி செவ்வாய் கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நாம கேட்டதுக்கும் அதிகமாவே நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை எண்ணுக்கான சேர்க்கை நமக்கு இருக்கு. அந்த தேவதை எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 520. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த 520ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நல்லாவே தெரியும். 2 வருஷத்துக்கும் மேலாவே இந்த நம்பரை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 520 ஏஞ்சல் நம்பர். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 5. அடுத்ததா இன்னைக்கு ஆடி மாசம் 20ஆம் தேதி. இந்த 5ஐயும் 20ஐயும் சேர்க்கும் போது 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கிண்ணம், அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பீங்கான் கிண்ணம் இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இது மூணுமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதனால இப்ப நான் சொன்ன 3 பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிண்ணம், பீங்கான் கிண்ணம் உங்ககிட்ட இல்லைன்னா கூட சின்ன அகல் விளக்காவது நம்ம எல்லாரோட வீட்லயும் இருக்கும். அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க அடுத்தடுத்து பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. விளக்கேத்தி வைக்கிறதுக்கு திரும்ப இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி ஏற்கனவே ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு அகல் விளக்க பயன்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதே அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புது அகல் விளக்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். நீங்க எடுத்திருக்கக்கூடிய கிண்ணம் அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் இந்த கல்லுப்புல வாசம் செய்யறாங்க. அதனால இந்த கல்லுப்பு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவரவையும் உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்ததா நமக்கு 1 ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 1 ரூபாய பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 1 ரூபாய தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும்.
கட்டாயமா கோடு போடாத பேப்பரை தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். உள்ளங்கை அளவுக்கு சின்ன பேப்பர், இன்னும் சொல்ல போனா அதை விட சின்ன சைஸ்ல பேப்பர் எடுத்துக்கிட்டா கூட போதுமானது. கசங்கி போன பேப்பர் எல்லாம் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்க வீட்டுல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும், பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையா பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை எழுதிக்கோங்க. நம்ம சேனல்ல சூப்பர் ஹிட்டான காம்பினேஷன் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டும் அதே மாதிரி ஏஞ்சல் நம்பரையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் உடனடியா கிடைச்சிருக்கு. அதாவது நல்ல ஒரு பணவசியம் இன்ஸ்டன்டாவே ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நீங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 0, கவுண்ட் 5 to 0. இப்போ இந்த கவுண்ட்ங்கிற வார்த்தைய நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி 5 to 0ன்னு ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். இங்கிலீஷ்லயும் நம்பரை சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லலாம். ஆனா ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. 520, 520 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த பேப்பர்ல எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்குல, அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்துல வச்சுட்டு இதுக்கு மேல கல்லுப்பை கொட்டி வச்சுட்டு இந்த பேப்பர் வெளியே தெரியாத மாதிரி கல்லுப்பை கொட்டி வைக்கணும். இதுக்கப்புறமா அந்த கல்லுப்புக்கு மேல 1 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. இந்த கண்ணாடி கிண்ணத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களால எத்தனை முறை 5 to 0ங்கிற நம்பரை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த 5 to 0ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. 1 வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 வாரம் கழிச்சு, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அந்த பேப்பரை எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 1 வாரத்துக்குள்ளேயே பணவரவு அதிகரிக்கிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கும் போது நல்ல ஒரு பணவரவும் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.